நம்முடைய பரலோக பிதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை கொடுத்தார். எதற்காக? ஏன்? யாருக்காக? ஆண்டவராக இயேசு வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர்தான் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார், முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். அவர் ஏற்கனவே எல்லாரை காட்டிலும் பெரியவர். இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே இயேசு எல்லாரை காட்டிலும் பெரியவராக இருந்தார். பிசாசை காட்டிலும் மகா பெரியவர். அவருக்கு இந்த எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம்ன்றது அவசியம் கிடையாது. அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கீழ்ப்படிந்து சிலுவைக்கு போய் மரித்து உயிர் தெழுந்து இந்த நாமத்தை சம்பாதிக்கணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. ஆனால் நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இயேசு அந்த எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை சம்பாதித்து அந்த நாமத்தை நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அந்த உன்னதமான இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இன்று இயேசுவின் நாமத்தை ஜெபத்தில் பயன்படுத்தலாம். நாம் போய் கர்த்தர்ட்ட பிதாட்ட போய் ஜெபிக்கிறோம். நம்ம போய் நம்முடைய சொந்த கிரியைகளின் அடிப்படையில் ஜெபிக்காமல் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அவருடைய நாமத்தில் போய் ஜெபித்தால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நான் இப்படியாக்கும் அப்படியாக்கும்லாம் சொல்லாமல் இயேசுவின் நாமத்தில் வருகிறேன் பிதாவே அப்படின்னு சொல்லும்போது பிதா நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். பிசாசின் கிரியைகளுக்கு விரோதமாக இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வியாதிகளுக்கு விரோதமாக பயன்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது பிசாசு ஓடும், பிசாசின் கிரியைகள் அழியும். இயேசுவின் நாமத்தினால் நாம் வியாதியஸ்தர்கள் மீது கை வைக்கும்போது அந்த வியாதியஸ்தர்கள் குணமடைவார்கள். இயேசுவின் நாமத்தினால் நாம் பேசும்போது நாம் பேசுகிற காரியம் நிலைநிறுத்தப்படும். இயேசுவின் நாமத்தினால நாம் பிசாசின் கிரியைகளை கட்டலாம், ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கலாம். உன்னதமான இயேசுவின் நாமம் நம்முடைய பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ்.